பெருந்தலையூருக்கு இந்த சைடு 6 கிலோமீட்டரு, மேவாணி இந்த சைடு, மேவாணி இந்த பக்கம். அப்படியே பார்த்தீங்கன்னா கருங்காடு முருகன் கோயில் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போகணும். நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த அசோக மரத்தை, இந்த ஸ்பாட்டு. தண்ணியே அடிஞ்சு வர தண்ணி வயலுக்கு. ஸ்பீடாக போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான பிளேஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிக அருகில் இருக்கக்கூடிய மேவாணி அப்படிங்கிற ஒரு பசுமையான கிராமத்தில் தான் இருக்கும். இந்த இடத்துல பல திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. நிறைய திரைப்படங்கள் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன திரைப்படங்கள் இங்கே எடுத்திருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும். இந்த திரைப்படங்கள் இங்கே தான் எடுத்திருக்காங்களாலும் தெரியும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்ப்போம். ரெண்டு படம் பார்த்துருப்பீங்க. உழவன் மகன் விஜயகாந்த் சார் நடித்தது. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா கண்ணுப்பட போகுதையா படம், அதுவும் விஜயகாந்த் சார் தான் நடிச்சிருக்காங்க. அவரோட 2 திரைப்படம் பார்த்தோம். தொடர்ந்து அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருங்க. அடுத்தடுத்த இடங்களில் போய் நின்று அடுத்தடுத்த படங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பட் இங்கே ஒரு கோவில் இருக்குது. பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கூகுள் ப்ளே இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் வர மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி போடலை. கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்பாட்டு கரெக்டாக லொக்கேட் வந்து யாருக்குமே தெரியாது. நான் வந்து அந்த கூகுளில் வந்து மேப்பில் போட்டிருக்கேன். அதை வச்சு நீங்கள் இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ எடுத்து நான் டாக்டர் தான் எடுத்தாங்க பாருங்கள். கையெல்லாம் உள்ளே வச்சுட்டாங்க கேமராவுக்கு முன்னாடி. பட்டு அவங்களுக்கு சரியாக தெரியல. அடுத்த படம் என்ன படம்னு சொல்லி பார்ப்போம். பாக்யராஜ் சார் நடித்த ராசுகுட்டி படத்தில் இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாளையத்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஃபுல்லாக அங்கே தான் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்கும். பாக்யராஜ் சார்னாவே ஃபுல்லாக கோபிச்செட்டிப்பாளையம், அம்மாப்பேட்டை இந்த லொக்கேஷனில் ஏகப்பட்ட படம் எடுத்திருக்காங்க. பூலாம்பட்டி எல்லாமே. அடுத்தடுத்த நம்ம வீடியோவில் தொடர்ந்து இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே பார்க்கலாம். அடுத்த படம் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருங்க. கிட்டத்தட்ட அந்த மேவாணி ஸ்பாட்லேருந்து கருங்கரடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த அசோகமரம் 2 பக்கமும் இருக்கும். பட் மெயின் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இப்போ தான் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல என்னென்ன எடுத்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அதிசயம் புரிந்தது, அதிசயம் தெரிந்தது, காற்று பூவும் அதுக்கடுத்து 2 பாட்டு பார்த்துருப்பீங்க. பிரபு அவர்கள் நடித்த செந்தமிழ் பாட்டு படத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழச்சி படத்தில் நெப்போலியன் அவர்கள் நடித்த பாட்டு பார்த்துருப்பீங்க, கொக்கு பறக்குதடி. 2 இடமும் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அருமையாக இருந்தது பார்க்கறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் நடித்த அழகர்சாமி. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ராமராஜன் சார் நடித்த கரகாட்டக்காரன் படம் வந்து குடகுமலை காட்டில் வரும் பாட்டு இங்கே தான் எடுத்திருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். தட்டு தடுமாறி விழுந்ததும் நீதான் தூக்கலை. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மவுசு குறையிலன்னு தான் சொல்லலாம். பாருங்க முன்னாடி ஒரு 4 கேர்ள்ஸ்ன்னு சிறுமிகள் அந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே நின்றுட்டு. பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபேமஸாக தான் இருக்குது. பட் நிறைய பேருக்கு தெரியல. அற்புதமான பிளேஸு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைச்சா வீக்கெண்டில் கண்டிப்பாக வாங்க, ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட்டு டோட்டலாகவே கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னா இப்போ தான் அந்த நாற்று நட்டுட்ருக்காங்க எல்லா பக்கமுமே. நல்லாயிருக்கு, கண்டிப்பாக வாங்க.
லொக்கேஷன் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஒரு முறையாவது வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் மெயின் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன், ஷூட்டிங் ஸ்பாட். ஆமாம், சரியாக போச்சு. இந்த இடம் தான் மெயின் ஸ்பாட்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது 2 பக்கம் தான் வந்து மரங்கள் அப்படியே 2 சைடும் கரெக்டாக இருக்குது. மற்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மரம் இருக்குது, கொஞ்சம் மரம் இல்லாமல் இருந்தது. பட் நீங்கள் வீடியோவில் பார்த்த இடமெல்லாம் ஃபுல்லாக இந்த இடம் தான் வச்சுங்களேன். கடையெல்லாம் எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. ஒரே ஒரு டீ கடை மட்டும் அந்த டர்னில் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் வீடியோ காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த மேவானி கருங்காடுன்னு சொல்லி போர்டு காமிச்சிருப்பேன். அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு டீ கடை இருக்குது. பட் அங்கே டீ, காஃபி இதெல்லாமே கொடுக்குறாங்க. கிடைக்கிது, ஒரு அம்மா வச்சுருக்காங்க. டீ, காஃபி வேணும்னா நீங்க அங்கே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அத்தானி இல்லைனா ஆப்பக்கூடல் இந்த மாதிரி தான் பெரிய ஊருக்கு தான் போய் ஆகணும். அப்படின்னா மேவானிக்கு போகலாம். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். பட் கருங்காடு முருகன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அந்த கோவிலில். பாரியூர் அம்மன் கோவில், பச்சைமலை, பவளமலை இது எல்லாத்துலேயுமே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஒரு வீடியோ எல்லாமே என்னோட சேனலில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அங்கே முன்னாடி ஒரு அண்ணா சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் போகணும். 4 கிலோமீட்டர் ரோட்டுக்கு 2 சைடும் பார்த்தீங்கன்னா அசோக மரம் இருக்குன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு சைடு தான், ஒரு பக்கம் மட்டும் இருக்குது. அங்கே மட்டும்தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும்தான் வந்து 2 புறமும் இருக்குது. டேய் சீக்கிரம் போ. அந்த ஓட்டைக்குள்ள போனா அவன் மாட்டிப்பான உனக்கு எப்படா தெரியும்? சொல்றா. ஏய் எல்லாம் ஒரு பிளானிங் தானா. சென்னைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மினி கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்கிறது கோபிச்செட்டிப்பாளையம் தான். ஏன்னா அத்தனை படம் எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த ரோட்டில் ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பனை மரங்கள் இருக்குது. ஆறு வாய்க்கால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளை வாய்க்கால் இருக்குது. தண்ணீர் போயிட்டே இருக்குது. நீங்கள் இந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு நீங்கள் தண்ணீர் போகலாம். வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்தால் சரி, வெளியே நீங்கள் வாங்கிட்டு வந்தால் சரி, உரமாக உட்காந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். பட் இங்கே குப்பையெல்லாம் போடக்கூடாது. பட் அந்த ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக வயல்வெளிகள் தான். ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஆஃப் பண்ணிட்டா? இந்த மாதிரி அசோக மரமெல்லாம் அதிகமாக எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் இந்த ஏரியாவில் அந்த மேவானி சைடு, கருங்காடு, அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்த சாலையில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இது ஷூட்டிங்காக வச்சாங்களா இல்லை என்ன பயன்னு சொல்லி தெரியல. சப்போஸ் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். இந்த அசோக மரம் இந்த ரோட்டில் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை தண்ணீரை சேமிக்கிறதுக்கா இல்லை அழகாக இருக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னு சொல்லி தெரியல. ஒருவேளை கோபி சைடோ இல்லை மேவானி சைடு யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தகவலை தெரிவிச்சிங்கன்னா அப்போ நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். ஓகே, ஸ்கூல் லீவாக இருந்தாலும் சரி, சண்டே, சாட்டர்டே இந்த மாதிரி லீவாக இருந்தாலும் சரி, ஒர்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். பட் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம் வரும்பொழுது இந்த இடத்துக்கு இன்னும் பச்சை பசேல்னு சூப்பராக இருக்கும். இந்த இடத்துலேருந்து தொடர்ந்து போகும்பொழுது கருங்கரடு முருகன் கோவில் இருக்குது. மிகப்பெரிய ஆலமரமெல்லாம் இருக்குது. அதில் நீங்கள் குழந்தைங்கள கூட்டு போய் தூரியாடலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு நீங்கள் பார்க்கலாம்.
அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது அத்தானி போகிற வழியிலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும். ஃபுல்லாக வயல்வெளிகள் தான். கண்ணுக்கு குளிர்ச்சி அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் மெயினாக கருங்கரடு முருகன் கோயில் ஸ்பாட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் கோவில், அதுவும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். 2 கோவில் இருக்குது. சரத்குமார் சார் படம், விஜயகாந்த் அவங்களாம் ஏகப்பட்ட விஜயகாந்த் சார் படமெல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. கொண்டத்துக்காளியம்மன் கோவில் பார்த்துட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்துட்டு கோபிச்செட்டிப்பாளையம் போகிற ரோட்டில் போனீங்கன்னாவே ஒரு 2 கிலோமீட்டர்லேயே பவளமலை இருக்கும். அதுவும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான். அதுலேயும் திரைப்படங்கள் நிறைய எடுத்திருக்காங்க. பவளமலை பார்த்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து பச்சைமலை போகலாம். பச்சைமலை கோவில் முருகன் கோவில் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக அருமையாக இருக்கும் அந்த கோவில், போய் பாருங்கள். பட் கார் பைக் எல்லாமே மேலே போகலாம், அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய சேனல் வசந்த் ஜாக் விலாக்ஸ் யூடியூப் சேனல் இருக்குது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக அதில் பாருங்கள். தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு பயணத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் எதாவது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்காக நான் எடுத்து பதிவிடுறோம். கோபி பாலம் கருங்கரடு கருங்கரடு வந்துட்டோம். பெருந்தலையூருக்கு 10, பூவலூர், ஒட்டக்குதிரை.